நாம் அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரணகாய வித்மகே வீஸ்வரன்ஸ்டாய தேமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதியார். இப்போ நம்ம பார்க்க இருக்க நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம். மகா நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியது அவங்களோட ஒரு விஷயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பலம் பெருக உங்கள் குலதெய்வத்தை முறையாக வழிபடுவதுடன் பின்வரும் தெய்வங்களையும் வழிபட வேண்டும். என்னென்ன தெய்வம் அப்படின்னு வந்து பார்ப்போம். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து முதல்ல வந்து வழிபட வேண்டியது முன்னோர்கள். அதாவது நம்ம வீட்டுல இறந்த முன்னோர்கள், தாத்தா பாட்டி அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கண்டிப்பா வந்து வழிபடணும். மகம் நட்சத்திரத்துல வந்து அதிதேவதை பித்ருக்கள் ஆவார். சோ அந்த பித்ருக்கள் ஆகிறதுனால அந்த முன்னோர்களை வழிபடுறது அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பலம் சேர்க்கும். அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்க. இல்ல சில பேர் பெண்ணா இருந்தா வந்து மாமனார் இருக்க மாட்டாங்க, மாமனாரும் மாமியாரும் இருக்க மாட்டாங்க. இல்ல ரெண்டு பேர் இருந்தாலும் தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாரு இல்லையோ அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து மனதார நினைத்து கொண்டு வழிபடுறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம வந்து அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களை நினைக்கிறது மட்டும் இல்லாம பசுமாட்டிற்கு அவங்களை நினைத்து கொண்டு அகத்திக்கரை கொடுக்கறது மேலும் பலம் சேர்க்கும். பலவித நற்பலன்களை அது நம்மளுக்கு வகுத்து கொடுக்கும். அது மட்டும் இன்றி கேது பகவானை வந்து வேண்டிய வரங்களை பெறலாம். அதாவது கேது பகவானை வந்து வழிபடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்வது நல்லது. இதுல இன்னொரு கிழமை நான் ஆட் பண்றேன், வேலைக்கிழமை. உங்களுக்கு இந்த 3 கிழமை, வேழன் செவ்வாய் ஞாயிறு, இந்த 3 கிழமையில ஒரு கிழமையில கேது பகவானுக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அவர் ஞானகாரகன், ஞானத்தை வழங்கக்கூடியவர். கண்டிப்பா மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டையும் நல்ல ஒரு விஷயத்தையும் வழங்கக்கூடியவர் கேது பகவான். அது மட்டும் இல்லாமல் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் வருகிறது. இதன் ராசிக்கு அதிபதி சூரியன் ஆவார். சோ ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனை வழிபட்டு வருவது உங்கள் வாழ்க்கையின் புகழை தலைமை பண்பையும் தரும். மக நட்சத்திரத்துல பிறந்து சிம்ம ராசியில இருக்கிறவங்க, மகம்னாலே சிம்மம் தான். இந்த மக நட்சத்திரத்துல பிறந்து சிம்ம ராசியில இருக்கும். சிம்ம ராசி சூரியன் தான் அதிபதி. சூரிய பகவான் அதிபதியா இருக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டுக்கொண்டு அவரை வழிபட்டு கொண்டு வர வேண்டும். நீங்க சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டு வரணும். அவருக்குன்னா வந்து நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருக்கு அர்ச்சனை வந்து உங்க பேர்ல பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரக்கூடியவர் சூரிய பகவான். அது மட்டுமின்றி நீங்க செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு உணவு, உடை மற்றும் வந்து அவங்களுக்கு கல்விக்கு தேவையான உதவி, அதாவது உங்களால் இயன்றது. சிம்மராசியில பிறந்தவங்களுக்கான இப்ப சிம்மராசியில நிறைய பேர் வெல்டுடுவாவும் இருப்பாங்க, சில பேர் ஏழ்மையில இருப்பாங்க. அப்ப சிம்மராசியில ஏழ்மையில இருக்கவங்க என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால முடிந்த அளவுக்கு உணவு, அவங்களுக்கு உணவுக்கு வந்து பற்ற வரணும், உணவு, உடை, அவங்களுக்கு பசங்க படிப்புக்கான உங்களால முடிந்த அளவு சின்ன செலவு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். அதே போல வந்து கோவில் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். கோவில் விளக்கேற்றுவது தோஷங்கள் நீக்கும். இது மகம் நட்சத்திர பிறந்தவங்க சிவன் கோயிலுக்கு அனுதினமும் போயிட்டு வழிபட்டுட்டு வரணும். சிவபெருமானை எவ்வளவு நீங்க பிடிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு பலம் கூடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இன்றி அங்க நெய் தீபம் போட்டுருவாங்க. சிவன் கோயில நெய் தீபம் போட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில எப்படி சூரியனுக்கு போடுறீங்களோ அதே மாதிரி நீங்க சிவன் கோயில்ல டெய்லியே நெய் தீபம் போட்டுட்டு டெய்லியே சிவனை வழிபட்டு வந்தீங்கனாலே உங்க டே ஸ்டார்ட் ஃப்ரம் சிவா டெம்பிள். அப்படின்னாது என்னோட தினம் வந்து சிவன் கோயில்ல இருந்து ஆரம்பம். காலைல குளிச்சோம், நேரா வந்து எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து டே ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றப்போ சிவனை போய் வழிபட்டுட்டு வந்துட்டு ஒரு 2 நெய் தீபம் போட்டு சிவனை போட்டு வழிபட்டு வந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து எல்லா காரியத்திலும் வென்று ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு நன்மையே நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு நற்பதி.